முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுத்து அமைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அப்படியே பலன்கள் நடக்குதுங்க. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுன்னு 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இருக்குது. என்ன செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வருமானம்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் அதை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு நிலையில் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிப்பீங்க. இன்னொன்று மிகப்பெரிய அளவில் சொல்லணும், இந்த மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அதில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த உடனேயே பெரிய சோதனைகள்லாம் வந்துடாதுங்க. அதனால் 7.5 சனியை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அதுலேயே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே 7.5 சனி 2வது சுற்றாக பொங்கு சனியாக வேலை செய்யுன்றதுனால மேஷராசிக்காரங்க 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சின்னவங்களுக்கு கூட ஒரு 30-40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த தடவை வரக்கூடிய ஜென்மச்சனி தான் கஷ்டங்களை கொடுக்கும். ஆகவே 7.5 சனியை பற்றி காதில் போட்டுக்காமல் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 6ஆம் பாவகம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. குரு மற்றும் சுக்கிரனால் கேதுவை பார்க்கக்கூடிய 6ஆம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் புதிய கடன்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரும். நல்ல கடன்கள் தான் வாங்குவீங்க. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு கடை அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு நிலம் வாங்குவது அல்லது தொழிலுக்கான ஒரு முன்னேற்ற அமைப்பு, ஹவுசிங் லோன் ஏற்படக்கூடியது, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் வாகன கடன்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். வேலை மாற்றம் இப்பொழுது நிச்சயமாக உண்டு. வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறது, தொழிலை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் கை கொடுக்கும். இருக்கிற வேலை போயிட்டா கூட பெருசாக கவலைப்பட வேண்டாம். வேலை மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அந்த வேலை மாற்றத்தினால அடுத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு சம்பள உயர்வோடு நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் நிச்சயமாக உண்டு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. இளையவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா நிலைமையிலையும் நம்ம பண்ணுறது எல்லாமே இவர் நமக்கு பிடிக்காததாக எதிர்ப்பாகவே வைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைமைகள் அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. 7ஆம் பாவகம் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட அமைப்பில் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் உச்சமாக 12ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன், மனைவி, குடும்பத்தாரோடு இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நிலையில் சற்று தூரமான ஒரு இடங்கள், சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு பயணங்கள் மூலமாக குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் பார்க்க வேண்டியது பெருசாக என்ன அப்படின்னு சொன்னால், செலவுகள் கண்டிப்பாக கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். லேசாக கடன் வாங்கக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். ஆனால் பெருசாக எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் வந்துடாது. ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆயினும் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் உறவுகள், கணவன் மனைவி உறவு, ஆண் பெண் உறவுகள், காதலன் காதலி உறவுகள், 7ஆம் இடத்தைச் சேர்ந்த சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் அதன் மூலமாக ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஒரு விதமான வருமானங்கள் வரக்கூடிய, எதிலும் கொஞ்சம் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் தாங்க 2025 மார்ச் மாதம் இருக்குது. குழந்தைகளை பற்றின 5ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு 12இல் மறைந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு மாதிரியான சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். சிலருக்கு இப்போது நான் அந்த செலவுகள்னு சொன்னேன் இல்லையா, குழந்தைகளால் ஏதேனும் செலவுகள், குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவுகள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள் என அனைத்திலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இந்த மார்ச் மாதம்